சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த மாதத்தின் இந்த முதலாவது பைபிள் ஸ்டடியில் கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒரு சில நிமிஷம் அவரை பாடுபடியாக துதிக்கும்படியாக, விசேஷமாக இப்பொழுது தேவ வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து, இந்த காரியங்களை குறித்து, இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் என்ற தலைப்புகளிலே தொடர்ந்து இந்த ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இன்றைய தினத்தில் கூட இந்த 24வது வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக அநேக வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக நேரம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக விஷயங்களிலே நம்மை சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பின் சத்தியங்களில் விசுவாசமும் இணைந்தவைகளும் என்று சொல்லி, விசுவாசத்தோடு இணைந்தவைகளை குறித்து கடந்த 2-3 வாரங்களாக இந்த தலைப்பு நிமித்தமாய் நம்மை கேட்டு வந்திருக்கிறோம். விசுவாசமும் நல் மனசாட்சியும் என்ற தலைப்பிலே பார்த்தோம். விசுவாசமும் ஜபமும் என்ற தலைப்பில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் கூட விசுவாசமும் தைரியமும் என்ற ஒரு தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்தொருள் வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் என்ன பண்ணுங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு என்ன வேணுமா, சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு விஷயங்கள் விசுவாசத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு விசேஷமாக விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். தைரியம் நமக்கு என்ன தருமா? ஞானத்தை போதிக்குமா? ஹல்லேலூயா. அது எப்படியா நீங்க கேட்கலாம் இல்லையா? எப்படி தைரியம் ஞானத்தை போதிக்கும்? சொல்ல முடியுமா யாராவது? எப்படி விசுவாசத்தை தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் மாத்திரம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட தைரியமான காரியங்களை நாம என்ன பண்ணணும், செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷன் அப்படிதான் செய்தான். விசுவாசமும் தைரியமும் என்ற ஒரு காரியத்தை அவன் வாழ்க்கையில செய்தான். எப்படி தெரியுமா? அவன் மகனை, ஆண்டவரை விசுவாசித்து தைரியமாய் அவனுடைய மகனை பலியிடும்படியாக ஆண்டவருக்காக அவன் அங்கே என்ன பண்ணா, கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தைரியம் இருந்தது. என் கர்த்தர் என் பிள்ளைய பாதுகாப்பா, என் கர்த்தர் என்னை பாதுகாப்பா. நான் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நான் என்னது காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நன்றாகவே அறிந்த மனுஷன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஏன்னா அவனுக்கு 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ணது, பிள்ளை பிறக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிள்ளை ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு பிறந்துருச்சுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம், ஐயோ ஒரே ஒரு பிள்ளை பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டேன், தவம் இருந்து பெத்த பிள்ளை, அதை நான் என்ன பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், குத்த மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்க. 25 ஆண்டுகளாக அவனுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லி இல்லையா, அவருக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொல்லி, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவன் குழந்தை இல்லாம தான் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் 75 வயதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்றாரு. சொல்லி அவனுடைய 100வது வயதுல தான் அவனுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர்
பிள்ளைய கொடுக்கிறாரு. அந்த பிள்ளையை கொடுத்த பிறகு அந்த பிள்ளையை எனக்காக நீ என்ன பண்ணு, பலியிடுன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைய கொண்டு போய் பலிபீடத்துல எல்லாத்தையும் கடத்தியாச்சு. அந்த பிள்ளை மேல என்ன பண்ணட்டான், கத்தியும் ஓங்கிட்டான். அங்க ஓங்கும் பொழுது அங்க தேவ சத்தத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, ஒன்று நல்லாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, உன் பிள்ளைய மேன்மைப்படுத்துகிறதற்கு தான். ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை அப்படி, நான் இது பண்ண முடியாது, என் பிள்ளைய நான் அடுக்க முடியாது, ஒடிக்க முடியாது, என் பிள்ளைய நான் ஒழுக்கத்தினால வளர்க்க முடியாது, ஏதாவது சொல்லிட்டா என் பிள்ளை என்ன பண்ணிடும், ஏதாவது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளை மேல இருக்கிற பாசம் இல்லையா. ஆனால் நீங்க பாசம் காட்டுகிறது நல்லதுதான். ஆனாலும் உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், அவர்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். அவன் தைரியத்தோட அந்த காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை போடுங்க. எது செய்தாலும் சரி, நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதை தைரியமாய் செய்யுங்க. இது நடக்குமோ, இது நடக்காதோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து உங்களுக்குள்ள நீங்க பயப்படுகிறதுனால என்ன வருகிறது என்று சொன்னால் தைரியம் வருவதில்லை. அதற்கு மாறாக அவிசுவாசம் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஒரு சில காரியத்துல இந்த ஆலயத்தை கட்டுகிற காரியங்களில் நான் நிறைய நேரத்துல பயந்தது உண்டு. ஏன்னா எனக்கு ஆட்கள் கிடைக்கல. 3 மாசமா இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கும் போது ஆட்கள் கிடைக்கல. ஆட்கள் வரும் பொழுது 1 நாள் வருகிறான், 2 நாள் வர மாட்டேன்றான், 3 நாள் வரா, 4 நாள் வர மாட்டேன்றான். வேலை என்ன இருக்குது, இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா நம்முடைய சபையை நம்ம அக்டோபர் ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர்ல பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைச்சிருந்தோம். ஆனா அந்த வேலைகள் ரொம்ப தாமதமானதுனால நம்ம என்ன பண்ணோம், அக்டோபர் மாதம் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த சபையை நாம என்ன பண்ணோம், டெடிகேஷன் பண்ணோம். அநேக தடைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா அதுல எனக்கு ஒரு சில காரியங்களில் ஐயோ காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு பயம். என்ன இன்னைக்கு ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்னா 9:30 மணிக்கெல்லாம் ஆட்கள் வரணும். ஒரு சில நாள்ல 10 மணிக்கு 10:15 வருவாங்க. ஒரு சில நாள் எனக்கு 9:45 மேல ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணும், எனக்கு பயம் வந்துடும். அவ்வளவுதான் இன்னைக்கு வரல போடுது. உடனே போன் அடிப்பேன், போன் எடுக்கல, இன்னும் அவ்வளவுதான் கன்ஃபார்ம், இன்னைக்கு ஆளு வரல, இன்னைக்கு வேலை நின்று போச்சு அப்படின்ற ஒரு காரியம். அப்போ எனக்குள்ள பயம் வரும்போது என்ன ஆச்சு, முதலாவது அவிசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் தான், ஆனா பயத்தை நீங்க உள்ள விடும் பொழுது அந்த விசுவாசம் அவிசுவாசமாக மாறப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பயத்துக்கு பதிலாக நீங்கள் தைரியத்தோட அவைகளை மேற்கொள்வீர்கள், ஆனால் அந்த விசுவாசம் உங்களை நிலை பெற செய்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்களா, அதுல தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குல்ல, விசுவாசம் இருக்கட்டும், தைரியம் இருக்கட்டும். சூழ்நிலை, காலை சூழ்நிலைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நிச்சயமா பயந்துடக்கூடாது. நான் நிறைய நேரத்தில் பயந்தது உண்டு, இந்த வேலை எப்படி நடக்குமோ நடக்காதான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம இதே சபையில உட்கார்ந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார் என்று சொன்னா, என் பயத்தை மாற்றுவார் என்று சொன்னா, என் விசுவாசத்தில் பயத்தை மாற்றி தைரியத்தை கொடுப்பார் என்று சொன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தோடு தைரியமா இருக்கும் பொழுது உங்கள் தைரியத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்கள் விசுவாச கூடிய தைரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எனக்காக இந்த காரியத்தை செய்கிறானே என்று சொல்லி என்ன பண்ணுவாரு, சந்தோஷப்படுவார்.
நாம நினைக்கலாம், ஐயோ இதை போய் நான் ஆண்டவருக்காக செய்யறேனே, இந்த மாதிரி காரியத்தை நான் போய் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை குறைவா எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை. தேவனுக்காக நீங்கள் ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது பெரிதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீ சின்ன காரியத்தை எதுல இருந்து செய்கிற? இல்லாதவைகள் இருந்து செய்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்து போடுறாங்க. இருக்கிறவெல்லாம் என்ன பண்றான்? எட்நூறு அந்த காணிக்கை பெட்டி மேல கொட்டுகிறான். அப்போ அங்கே ஒரு ஏழை விதவை, யாரு? ஒரு ஏழை விதவை, 2 பைசா தான் அவங்ககிட்ட இருக்குது. அடுத்த வேலைக்கு சாப்பாடு அதுதான். அதை வச்சுதான் அந்த அம்மா என்ன பண்ணணும்? அடுத்த வேலைக்கு சாப்பாடணும். அந்த அம்மா பாக்குது, எடுத்து எவ்வளவு இருக்குது காணிக்க போடலான்னு சொல்லி. அந்த அம்மா கிட்ட எவ்வளவு இருக்குது? 2 பைசா. அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுமா? அதை எடுத்து வந்து காணிக்க பெட்டி மேல வச்சுது. அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், சொன்னார், இங்க இருக்கிறவர்கள் எல்லாரிலும் இவளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு எவ்வளவு செய்யறன்றது முக்கியம் இல்ல, எந்த இருதயத்தோடு செய்யறன்றது தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நீ சின்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அது பெருசு. நீங்க கூட நினைக்கலாம், இது சின்ன காரியம், இது சிறுசு, பெருசு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் பெரிதா என்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிறுமையான தேவன் அல்ல, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ற, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை என்ன பண்ணுவாரா? அநேகத்தில் அதிபதியாய் வைப்பேன். ஹல்லேலூயா. நீ கொஞ்சமா செஞ்சாலும் அதை உண்மையாய் செய். நீ விசுவாசித்தால் தைரியத்தோடு அந்த காரியத்தை செய். ஆண்டவரோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு நீ செய்ய வேண்டும். இன்னொரு மனுஷன் இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வராரு. உடனே பேதுரு பார்க்கறான், ஆண்டவரே நானும் என்ன பண்ணலாம்? கடல் மேல நடக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். தாராளமா வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். உடனே அவன் என்ன பண்றான்? கடலுக்குள்ள இறங்கி அந்த அலைகள் மேல நடக்கிறான். எப்படி? இப்படி அப்படியே நம்ம சாதாரணமா தரையில நடக்கிற மாதிரியே அவன் என்ன பண்றான்? கடல் மேல நடக்கிறான். அவனுக்குள்ள கொஞ்சம் அவிவிசுவாசம் வருது. ஐயோ நாம உள்ள போயிடுவனே. அவன் அதை நினைக்கும் பொழுது என்ன பண்ணிட்டான்? உள்ள போயிட்டான். அவன் அவ்வளோ நேரம் அந்த கடல் மேலதான் நடந்தான். நல்லா கவனிங்க, அந்த கடல் மேலதான் நடந்தான். ஆனால் அவனுக்குள்ள எப்போ ஐயோன்ற ஒரு பயம், நான் விழுந்துருவானோன்ற அவிவிசுவாசம் வரும் பொழுது அந்த அவிவிசுவாசம் அவனை என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை கையை பிடிச்சி தூக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், ஆண்டவர் அதை செய்கிறார், ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? உனக்காக எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளுகிறார். அந்த அவிவிசுவாசமான காரியம் உனக்குள்ள அடுத்து என்ன வருது? பயத்தை உண்டாக்குறது. அந்த பயம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், அந்த பயம் உன்னை உள்ளே கொண்டு போக செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியத்தோடு செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. எது செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. முதலாவது, ஆண்டவரே இதை பார்த்துக்கோங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, இதை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வச்சுட்டு ஆண்டவர் எனக்காக செய்வார் என்ற ஒரு பொறுமையோடு காத்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ விசுவாசத்தோடு தைரியமாய் செய்கிறது பெருசல்ல, அதை தைரியத்தோடு எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளணும். கோலியாத்தை தைரியமாய் தாவீது மேற்கொண்டான். அவனுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் அவன் மேற்கொண்டான், இல்லையா? அப்போ யோசேப்பு எல்லாவற்றையும் தைரியமாய் மேற்கொண்டான். கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்கிற இடத்துல இருக்கும் பொழுது என் கர்த்தர் என்னை பார்ப்பார், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி உதறி ஓடினவன், இல்லையா? அவனை கர்த்தர் உயர்த்தினார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விசுவாசம் மாத்திரம் இருக்கிறது பெருசல்ல, அந்த விசுவாசத்தோடு கூடிய
தைரியம் உங்களுக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? சொல்லுங்களேன். தைரியமே இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? ஒரு குளத்துல நம்ம குளிக்கிறதுக்காக போகிறோம். அந்த குளத்துல பாம்பு இருக்கு, முதல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நம்ம இறங்குவோமா? இறங்க மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? துணிச்சலா இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம்ன்ற ஒரு சில காரியங்கள் இருக்காது. ஒரு சிலர் ஒரு 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 சாதாரணமான இந்த காரியத்திற்கே இவ்வளோ தைரியம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் காரியம் அல்ல. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியதற்கு விசுவாசத்தோடு கூடிய தைரியம் உங்களுக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த தைரியம் நமக்கு இல்லாததுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பிசாசை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? ஏதாவது ரோடு ஓரத்துல போகும்போது ஒரு பூசணிக்காய் உடைச்சு அதை பூசி வச்சிருந்தா ஒரு பயம். ஐயோ, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சிடக்கூடாது. 4 எலுமிச்சம்பழம் 4 முட்டை இருந்துச்சுன்னா ஆஹா யாருக்கோ வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம்? இந்த தெருவுக்கு போகாம 4 தெருவு என்ன பண்ணி சுத்தி என்ன பண்ணலாம், போலாம். ஏன்னா எனக்கு என்ன வந்துடும்? அது வந்துடும். நீ எதை பயப்படுறியோ அதுதான் நடக்கும். நீ தைரியமாய் அதை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை ஜெயமான பாதையில நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க எதை நம்புறீங்களோ, என்னை மேற்கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உன்னை மேற்கொள்ளும். கர்த்தருடைய பலன் என்னை நடத்தும் சொன்னா அது உன்னை நடத்தும், உன்னை தைரியப்படுத்தும், உன்னை சத்துவப்படுத்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை உயரத்தின் பாதையில கொண்டு போகும். இன்னைக்கு நாம உயராததுக்கு காரணமே என்ன தெரியுமா? கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசத்தோடு கூடிய தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சு என் காரணம். இல்லது நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான், என் காரியம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனா அதற்குரிய காரியங்கள் நீ நடக்கும் போது, நடந்து போகும்போது, விசுவாசத்துல நீ அதை செய்யும் பொழுது ஒரு சின்ன அசைவு வந்த உடனே நமக்கு என்ன வந்துருது? கலக்கம் வந்துருது. ஒருவேளை ஆண்டவர் அங்கீகரிக்கலையோ, ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கலையோ, ஆண்டவர் ஒருவேளை செய்யலையோ அப்படின்ற ஒரு கலக்கம் நமக்குள்ள வந்துடும். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விசுவாசத்தோடு கூடிய தைரியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் எப்பேற்பட்ட அசைவுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட நிந்தைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட அவமானங்கள் வந்தாலும் அவைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணிடுவாங்க? ஓரமா உட்காந்து என்ன இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அழுது கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்னதான் பேசுங்க, என்னதான் அடி பொழக்க வாசாலும் அப்படி தொடச்சு போட்டு எதுவுமே நடக்காதது போல இருப்பாங்க இல்லையா? நாம தைரியமானவர்களாக காணப்படணும், கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாக. இந்த தைரியம் உங்களை என்ன பண்ணுமா? ஞானவானாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஞானவானா மாறணும்னா நமக்கு தைரியம் வேணும். இப்ப ஸ்கூல்ல கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு நடந்திருக்கிற விஷயம் சொல்ல பாருங்க. ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. தைரியம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ளே அது சரியான ஆன்சரா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டான்? வெளியே சொல்ல மாட்டான். ஏன்னா தப்பாயிருமோ அப்படின்ற ஒரு பயம். நான் அப்படி நினைச்சிருக்கிறேன். ஒரு சில ஆன்சர் தான் அப்படியே நான் முணங்கிருவேன். அது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு என்ன பண்ணிடுவான்? ஆன்சர் சொல்லிடுவான். ஆக்சுவலா அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு அந்த தைரியம் இருந்ததுனால அந்த பாராட்டு நம்ம ஏன் சொல்ல முடியுமா? நான் தான் சொன்னேன், அவன் எந்த மாற்றி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? யார் அங்க தைரியமா எழுந்து சொல்லுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்க என்னது? மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யணுன்ற ஒரு விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதாது, விசுவாசத்தோடு கூடிய தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க? தைரியத்தை கொடுங்க. அந்த தைரியம் என்ன பண்ணும்? ஞானமடைய செய்யும்.
அந்த ஞானம் என்னை என்ன பண்ணுமா? இச்சை அடக்கத்துக்கு கொண்டு போகும். அந்த இச்சை அடக்கம் என்னை என்ன பண்ணும்? பொறுமைசாலியா மாற்றும். அந்த பொறுமை என்ன பண்ணுமா? தேவ பக்தியில என்னை நடத்தும். தேவ பக்தி என்னை என்ன பண்ணுமா? சகோதர ஸ்நேகத்துக்குள்ள என்னை கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒவ்வொன்றும் படிப்படியாய் நம்மை கொண்டு போகிறது. அப்போ அதுக்கு முதல் படி விசுவாசம், அடுத்த படி தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? 8 மணி 9 ஆச்சா, என்ன பண்ணியாச்சு? கதவை சாத்தி பூட்டு போட்டு, இல்லைன்னா எவனாவது வந்து கதவை தட்டி என்ன பண்ணுவான்? பயமுறுத்துவான். எவனாவது வந்து முகத்து முன்னாடி நிற்பான். எவனாவது வந்து ஏதாவது பண்ணிடுவான், என்னை அழுத்திடும், கொன்னுடும் அப்படின்னு சொல்லி நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க? 8 மணி 9 மணி ஆச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு சில மேல்படி போன தலைமாட்டில் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பாதுகாத்து உன்னை வாழ்நாள் ஃபுல்லா பாதுகாத்துருக்கிற. இந்த நைட்ல உன்னை பாதுகாக்க மாட்டாரா? இந்த இருட்டுல இருந்து உன்னை பாதுகாக்க மாட்டாரா? இரவில் உண்டாகும் பாழாகும் கொள்ள நோய்க்கும் உன்னை எல்லாவற்றுக்கும் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பாதுகாக்கிறவராக இருக்கும் பொழுது உனக்கு தைரியம் வேணும். நீ தைரியமாய் செய்யணும். தாவீது தைரியமாய் சொன்னான், இவனை கோலியாத்தை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிக்கிறார், இன்னைக்கு இந்த நாளை உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? தைரியமாய் முன் வருகிறான். அவன் என்ன சொல்ல, இதெல்லாம் நீ பண்ண முடியாது, தூரமா போயிடு, உன்னை ஒரே இதுல என்ன பண்ணிடுவான்? கோலியாத்து அடிச்சு அப்பளம் போல நசிக்கிறவான். ஆனா அவனுக்கு அது கவலை இல்லை. நான் கோலியாத்தை பார்க்கல, என் இயேசுவை, என் கர்த்தரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுறது எதை தெரியுமா? பிரச்சனையை பார்க்கறதுனாலதான். பிரச்சனையை பார்க்கறதுனாலதான் உனக்கு பயம் வருது. அதற்கு மாறாக அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருகிறவர் இயேசு என்பதை நீங்க பாருங்க, அந்த பயம் உங்களை விட்டு நீங்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையிலே புரண்டு கொண்டிருக்கிறோம், பிரச்சனையிலே விழுந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம், வியாதி என்று சொல்லுகிறோம், கடன் பிரச்சனை. இதே தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? மந்திரம் போல சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாறாக இயேசு செய்வா, இயேசு மாற்றுவா, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடித்த என் ஆண்டவர் எனதுக்காக வலது பாரசத்தில் என் பிதாவின் இடத்துல உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையோடு தைரியத்தோடு கூடிய நீ இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் எண்ணி முடியாத, ஆராய முடியாத அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காதீங்க. இதை ஆன்லைன் மூலமா கேட்கிற, இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இதை கேட்டு இதிலே நீங்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை தைரியமாய் நடத்துவார். பணம் இல்லையா, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, வசதி இல்லையா, கவலைப்படாத. ஆண்டவரும் கூட இருக்கிறார். வசதி உன்னை பரலோகம் கொண்டு போயிடாது. உன்னை வசதி அநேகருடைய கண்களுக்கு நன்மையான காரியங்களை காட்டலாம். ஆனால் இயேசுக்காக நீ உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னை பரலோகத்தின் மேன்மைக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உலகத்தை காட்டி தான் ஏமாத்துவான் பிசாசு. நீ உலகத்துக்கு மயங்கிட்டனா மேன்மையான காரியங்களை விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய தைரியம் நமக்குள்ள காணப்படணும். இந்த தைரியம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நேர்மையை காட்டுகிறது. இந்த தைரியம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் உண்மையை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணினவன் அங்க தைரியமா நின்று பேச முடியுமா? விட்டா போதும் சொல்லி என்ன பண்ணிடுவான்? ஒரே ஓட்டமா ஓடிடுவான். ஆனால் அங்கே அவன் உண்மையாய் இருப்பானால், நேர்மையாய் இருப்பானால் அவன் என்ன பண்ணுவான்? அங்க நின்று போராடி அதை ஜெயிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தைரியம் இருக்கணும்னா, நீ தைரியமா வாழணும்னா உனக்குள்ள நேர்மை, உண்மை இதையெல்லாம் உனக்குள்ள வைக்கும் பொழுது தைரியம் உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும்.
இவையெல்லாம் எப்படி வரும்னு சொன்னா ஆண்டவரை தேடணும். உண்மையானவனை நீ நோக்கி பார்த்தால்தான் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியும். பொய் பேசுகிறவனையும் அபத்தம் பண்ணுகிறவனையும் கலக்கம் பண்ணுகிறவனையும் கலகம் பண்ணுகிறவனை நம்ம பார்த்தோம்னா அந்த சுபாவம் தான் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. வேற உலகத்தில் சொல்லுவாங்க, திருடன் புள்ள திருடனா தான் இருக்குன்னு சொல்லுவோம். அது ஏன்னா அந்த புள்ள அந்த தகப்பன் செய்கிற செய்கைகளை பார்த்து வளர்றதுனால அந்த பிள்ளை என்ன பண்ணும் திருடனா மாறிடும். அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்னா உலகத்துல யாரையும் பார்க்காதீங்க. அவர் நீதிமானுங்க, அவர் பரிசுத்தவாங்க, இருக்கட்டும், சந்தோஷம். அந்த பிரதருக்கு சோத்திரம் பண்றீங்களா, சிஸ்டருக்கு சோத்திரம் பண்றீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. நீ ஊழியக்காரனை கூட பார்க்காத. நான் அதுதான் சொல்லுவேன், ஊழியக்காரனை கூட நீ பார்க்காத. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருமே தவறுகிறவளா இருக்கிறோம். அதனால நீ ஊழியக்காரனை கூட பார்க்காத. அவர் பாருங்க 8 மணி நேரம் ஜெபம் பண்றார், 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறார், 3 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறார். நீ யாரையும் பார்க்காத. இயேசு உனக்காக அவர் இருக்கிறார் என்பதை இயேசுவை மாத்திரமே பாருங்க. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் மாறணும்னா இயேசுவை பார். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை பார். பைபிள் வாசிக்கணுமா இயேசுவை பார். ஜெபம் பண்ணணுமா இயேசுவை பார். நீ நன்மையான காரியங்களை செய்யணுமா இயேசுவை பார். இயேசு எங்கும் நன்மையே செய்தார், நன்மையான காரியங்களே செய்திருக்கிறார். அப்படி இயேசுவை மாத்திரம் நீ நோக்கி பார்ப்பாயானால் இயேசு செய்த காரியங்களே நீங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறானா, என் கர்த்தரோ உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. ஏன்னா அவர் தைரியசாலி, மரணத்துல கூட தைரியமா இருந்தவர் இல்லையா? அவர் மரணத்துல கூட தைரியமா இருந்தவர், சிலுவையில கூட தைரியமா இருந்தவர், அந்த சிலுவை சுமக்கும் போதும் தைரியமா இருந்தவர், அவர் கைகளில் கால்களை ஆணையில் அடிக்கும் போதும் தைரியமா அவரை ஏற்றுக்கொண்டவர், அவரை ஈட்டியால் குத்தின போதும் அவரை ஏற்றுக்கொண்டவர். அவ்வளோ தைரியசாலியா இருக்கிற என் தேவன் உங்களுக்கும் தைரியத்தை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய தைரியம் இல்லையா? போன வாரம் பார்த்தோம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். நீ விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஜெபம் பண்ணணும். அதே போலதான் இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, நீ விசுவாசிக்கிற காரியம் நடைபெறுகிற வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்க வீடு கட்டணும்னு சொல்லி. எவ்வளோ கலக்கம் வேணாலும் வரலாம், எவ்வளோ போராட்டம் வேணாலும், எவ்வளோ கஷ்டம் வேணா வரலாமா, நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா இருங்க. ஏசப்பா செய்வார் என்ற ஒரு தைரியம் இருக்கணும். எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயமாக இருக்கும்போது, தைரியமா இருக்கும்போது உங்களை கண்டு பிசாசனம் பண்ணுவான், ஓடிவான். நீங்க பயந்துட்டீங்கன்னா அவனுக்கு கொண்டாட்டமாயிடும், அவனுக்கு சந்தோஷமாயிடும். அப்போ நாம தைரியமா இருக்கணும். இயேசு செய்வார், இயேசு செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் இவர் சொல்ற, ரோமன் சொல்றா பாருங்க, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் செய்யாதிருப்பது எப்படி? அவர் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்த தேவன் உங்களுக்காக வீட கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் யார் யாரெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களோ, எதுக்காகலாம் செபித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூடிய தைரியம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு இன்னைக்கு நாம கடந்து செல்ல போகிறோம். இந்த தைரியத்தோடு இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். தைரியத்தோடு நாம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஏசப்பா, எங்களுக்காக நீங்க இந்த நாளை தந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியாக நாங்க என்ன பண்ண போறோம்? விசுவாசத்தோடு கூடிய தைரியமானவர்களா எங்களை நீங்க நிலைநிறுத்த போகிறீங்க. அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதை கொண்டு நாங்க அநேக காரியங்களை உங்ககிட்ட இருந்து ஜெயமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? தைரியத்தோடு கூடிய, விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தை எங்களுக்கு நீங்க தர போகிறீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.